விமர்சனம் தவறான்னு நீங்க சொல்லுங்க. இந்து நாளிதழ் ஜூன் 1, ஜூன் 2, ஜூன் 3, 1956 ஆர்கிவிடு காப்பி எங்கிட்ட இருக்கு. யார் வேணாலும் படிக்கலாம். 10 நாட்கள் நடந்த தமிழ் சங்க விழா. முதல் நாள் ராஜாஜி ஐயா பேசுறாங்க, 4வது நாள் பி.டி. ராஜன் ஐயா பேசுறாங்க, அன்னைக்கு தான் பேரறிஞர் அண்ணா பேசுறாங்க. அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையுமே நாளிதழ்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம ஆர்கிவிடு காப்பி ஒரு லைப்ரரிக்கு போய் எடுத்து பார்க்கணும். நான் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருக்கேன். நான் சொன்ன ஒரு டேட்டா தப்புன்னு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன்னா சரியா தான் சொல்லுங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் தலைவர். எதுல? திராவிட கொள்கையில குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்ன மாமனிதன். கஷ்டப்பட்டு வந்தார், சுத்தமான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படிதான் அண்ணாதுரை அவங்களை பார்க்கிறேன். இன்னைக்கு அண்ணாதுரை அவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றவங்க அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துக்கிறாங்களா? அண்ணாதுரை அவர்கள் வழிப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கள் நான் ஏத்துக்கிறேன். வழிப்படி நடந்துக்கலையே. அண்ணாதுரை அவர்களுக்கு 4 வளர்ப்பு குழந்தைகள். அவருடைய அக்கா வழியில வந்தவங்க 4 பேரும் அரசியலுக்கு போக கூடாது. டாக்டர் பரிமளம் முதல் வளர்ப்பு மகன். தமிழ்நாடு அரசாங்கத்தில் மருத்துவரா இருந்து 60 வயசு வரைக்கும் அரசு மருத்துவரா இருந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டார்? அண்ணாதுரை அவருடைய மகன் டாக்டர் பரிமளம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார்? கடைசி காலத்திலே உடலிலே பிரச்சனை வந்த பொழுது செலவு செய்வதற்கு பணம் இல்லை, குடும்பத்தினருக்கு அது பாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கிணத்துல குதிச்சு அண்ணாதுரை அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. தமிழகத்தில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு அண்ணாதுரை அவருடைய குடும்பத்தினுடைய பேர் தெரியும்? இன்னைக்கு வந்தவன் போனவன் பேர குழந்தைலாம் நமக்கு தெரியுது, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அதனால என்னுடைய கருத்தா பார்க்கணும். ஏன்னா நான் சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். அண்ணாதுரை அவர்களை எங்க ஏற்றுக்கொள்ளணுமோ ஏற்றுக்கொள்றேன். மாபெரும் தலைவருங்க, தமிழகத்திற்காக உழைத்தாருங்க. எப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதை நம்ம காமிச்சுட்டு போயிருக்காரு. குடும்ப அரசியலை விடாது, கொள்கைகளை வேறுபாடு இருக்கலாம், கொள்கைகளை வித்தியாசம் இருக்கும்போது அதை காட்டுறேன். கலைஞர் கருணாநிதி அவர்களை மரியாதையா பேசுறேன். திமுகவை விமர்சித்தாலும் கூட கலைஞர் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை வித்தியாசம் இருந்தால் அதை பொதுவாடியில் செய்கிறேன். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யாரையும் கடவுளாக பார்ப்பவர்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள்ட்ட எங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காம போலாம். முத்துராமலிங்க தேவரையா சனாதன தர்மத்திற்காக என்ன பேசுறாருன்னு சொல்றது என்னுடைய கடமை. அத மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மறைச்சு பேச முடியாது, திருச்சி பேச முடியாது. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தை தப்பா எழுதிட்டீங்கன்னா அடுத்து படிக்கிறவங்க சரித்திரத்தில் என்ன நினைப்பாங்க? முத்துராமலிங்க தேவரையாவுடைய புகழ சொல்லணும், அங்க என்ன பேசினாருன்னு சொல்லணும். மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவருடைய கருத்து நான் பதிவு பண்ணணும். 50 ஆண்டுகள் கழித்து உங்க குழந்தை என் குழந்தையும் சரித்திரத்தை படிக்கணும். எல்லாத்தையும் கடவுளா மாத்தி சரித்திரத்தை மாற்ற முடியாது. நோபடி இஸ் a demigod in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யாரும் கடவுள் இல்ல, எல்லாம் மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கே அடைமொழி கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேன். காரணம் மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த உடல் அப்படியே பிச்சு 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 உள்ள போகணும். நானும் கடவுள் கிடையாது, எனக்கு அடைமொழி கிடையாது. அப்படித்தான் என் அரசியல் வாழ்க்கை இருக்கு. இதுல யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்றேன்னா பண்ற உரிமை இருக்கு, பண்ணட்டும். ஆனா நான் சொன்ன கருத்தை தவறுன்னு சொல்லணும். அண்ணாதுரை அவர்களை எங்கேயும் நான் தவறா சொல்லல. எங்க தவறா சொன்னேன்? சரித்திரத்திலே இந்த சம்பவத்தை நான் எடுத்து காட்டியிருக்கின்றேன். அந்த சம்பவத்தில் அந்த மேடையில முத்துராமலிங்க தேவரையா என்ன பேசுறாருன்னு நான் சொல்லி, நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்துல ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. அதே போல யாரும் எங்களுடைய அடிமையும் கிடையாது. நான் சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனி கட்சி, தனி கொள்கை, சனாதன தர்மம் எங்கள் உயிர் மூச்சு. அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அந்த சேர் எனக்கு எதுக்கு உட்காரணும்? பாரதிய ஜனதா கட்சி தலைவரா நான் ஏன் இருக்கணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா நான் பேலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையை பேசு. இன்னும் பல விஷயத்தை சொல்ல முடியும். பெரியார் அவர்கள் அடி வாங்கியதை சொல்ல முடியும். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துடைய எம்எல்ஏக்கள் இருந்ததை சொல்ல முடியும். அதுக்குள்ள நான் போகல. எத்தனையோ சரித்திரத்தை புரட்டி பாருங்க. சரித்திரத்தை தயவு செஞ்சு சரித்திரமா பாருங்க. நீங்க ஒருத்தரை கடவுளா பார்க்கணும், நான் உங்களை கடவுளா பார்க்கணும் அவசியம். அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய பேத்தி, அதாவது டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி 2019 சிவில் சர்வீஸ்ல பாஸ் ஆகி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆபீசரா இன்னைக்கு அண்ணாதுரை அவங்க குடும்பத்துல இந்திய அரசுல ஒரு டிப்ளமேட் இருக்கான். நான் வணங்குறேன், பாராட்டுறேன், சல்யூட் பண்றேன். அதுதான் இந்த மண்ணினுடைய பெருமை. இங்க இருக்கிற போல அப்பா பேரை பயன்படுத்தி ஒரு சேஃபான தொகுதியில் நின்று அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது. அண்ணாதுரை குடும்பத்தில் டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி
2019 IFS ஆனாங்க இல்லையா, அது அண்ணாதுரை அவர்களுக்கு பெருமை, அது பெருமை. அப்படித்தான் வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால் தயவு செய்து பத்திரிகை நண்பர்களோ வேறு கட்சி தலைவர்களோ சரித்திரத்தை சரித்திரமாகத்தான் நான் சொல்லுகின்றேன். யாரையும் நான் குறைச்சு சொல்ல, யாரையும் குறைச்சு மதிப்பில்லை. அவர்களை சரித்திரத்தில் எங்க வைக்கணுமோ வச்சிருக்கேன். அதனால இதை புரிந்து கொண்டு பேசணும். இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் என்கிட்ட வேலைக்காக. நானும் மரியாதை கொடுத்து பழகும், நானும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்தும். எனக்கும் கடு சொற்கள் வரும். CV சண்முகத்தை பத்தி நானும் சொல்லலாம். CV சண்முகன் 6 மணிக்கு மேல ஒரு மாதிரி பேசுவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும். 10 ஆண்டுகள் காவல்துறையில துப்பாக்கி பிடிச்ச கை இது. அதனால நேர்மையை பத்தி CV சண்முகம் அவர்கள் எனக்கு பாடம் எடுக்கக்கூடாது. அவருக்கு மந்திரியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை. அப்படியே ஒட்டி கூறி குலைஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டனுக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இங்க இல்ல.